viewers, welcome to Mummy's Food Island. இன்றைக்கி நம்ம இண்டோ சைனீஸ் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 500 கிராம் நூடுல்ஸ், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ஒரு கட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 2 முழு பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு 150 கிராம் கேபேஜ் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு 100 கிராம் கேரட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ரெட் கலர் கேப்சிகம் 1, க்ரீன் கலர் கேப்சிகம் 1, 1 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் ஒயிட் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் சால்ட். இதுக்கு தேவையான சாஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஹாட் அண்ட் ஸ்வீட் டொமேட்டோ சாஸ், ரெட் சில்லி சாஸ், லைட் சோயா சாஸ் அண்ட் வினிகர். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு அது நல்லா கொதித்த உடனே உப்பு 1 டீஸ்பூனும் எண்ணெய் 1 டீஸ்பூனும் அதில் போட்டுடலாம். அது கூடவே நூடுல்ஸையும் அது கூட போட்டு வேக வச்சுக்கலாம். நூடுல்ஸ் ரொம்ப வேகக்கூடாது, ஓரளவுக்கு தான் வேகணும். நல்லா கிளறி விட்டு அது வெந்த உடனே அதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த நூடுல்ஸ் ரொம்ப நீட்டாக இருக்கிறதுனால இதை நான் கத்திரிக்கோலால் வெட்டி விட்டுக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் பார்த்து வெட்டிக்கோங்க. இந்த நூடுல்ஸில் 1 டீஸ்பூன் எண்ணெய் போட்டு இதை நல்லா கிளறி விட்டு ஆற விட்டுடலாம். ஒரு பெரிய கடாயை அடுப்பில் வச்சு 100 ml எண்ணெயை அதில் ஊற்றிக்கலாம். பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பூண்டை அதில் போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இது ஓரளவுக்கு வதங்கின உடனே இது கூடவே வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் இது கூட போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது வேக வச்சுருக்கிற நூடுல்ஸை அதில் போட்டுக்கலாம். மொத்த நூடுல்ஸையும் அதில் போட்டுட்டு கடாயில் இருக்கிற எண்ணெய் எல்லாம் நல்லா நூடுல்ஸில் கோட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம லைட் சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் அதை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ஹாட் அண்ட் ஸ்வீட் டொமேட்டோ சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் வினிகர். இதை எல்லாத்தையும் நல்லா போட்டு கிளறி விட்டுக்கலாம். நல்லா நூடுல்ஸில் எல்லா நூடுல்ஸ்லையும் கோட் ஆகிற மாதிரி கிளறிக்கிட்டு 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் ஒயிட் பெப்பர் பவுடர், 150 கிராம் கோஸு, இது எல்லாத்தையும் போட்டு ஒரு கிளறிக்கலாம். இது கூடவே ஒரு 100 கிராம் கேரட்டு திருவினது, ஒரு க்ரீன் கேப்சிகம், ஒரு ரெட் கேப்சிகம், ஸ்ப்ரிங் ஆனியன், இது எல்லாத்தையும் போட்டு இப்போ மொத்த நூடுல்ஸையும் நல்லா கிளறி எடுத்துக்கலாம். நல்லா நூடுல்ஸ் நல்லா உதிரியாக வரும்போது மறுபடியும் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்தோ சைனீஸ் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. See you on my next video. Bye.